ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். யாரும் செய்யாத ஒரு சாதனைய சீமான் அவர்கள் நேற்றைய தினம் செய்ததாக தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த சீமான் அப்படிங்கிற ஒரு தலைப்புல புதிய தலைமுறை ஒரு கவர் ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. இது இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் புதிய தலைமுறையை பார்த்து கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாகவே பார்க்கப்படுது. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வந்ததுல இருந்தே கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி மீதான ஒரு தீண்டாமை பார்வையோடு தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை அணுகுவாங்க. இப்போ கூட நடிகர் விஜய் இன்னும் அவருடைய வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ணாத சூழல்ல அவருக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்துல பாதி கூட அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்காது. அந்த அளவுக்கு திட்டமிட்டே நாம் தமிழர் கட்சியின் அரசியல காயடிக்கணுங்கிற வேலையில தான் இங்க இருக்கக்கூடிய ஊடக மாஃபியாஸ் வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு சீமானுக்கு எதிரான அவதூறு பரப்புரைகள் ரெக்ககட்டி பறக்கும். ஆனா சீமானுக்கு ஆதரவான பதிவுகள், சீமானுக்கு ஆதரவான கருத்துக்கள், கவர் ஸ்டோரிஸ் அப்படின்ட்டு எதையுமே நம்மளால பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கான ஒரு தளமாக யூடியூப், பேஸ்புக் போன்ற தளங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவு முன்னேறிட்டு வர்றாங்க. இந்த சூழல்ல கடந்த சில நாட்களாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலர் வெளியில போறாங்க. இதன் காரணமாக கட்சி காலி ஆகுது அப்படின்ட்டு வேண்டுமென்றே ஒரு விஷம பரப்புரைய சன் நியூஸ் மாதிரியான ஊடகங்களும் இன்னும் பிற ஊடகங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவை அனைத்தையும் முறியடிக்கும் நோக்கில தான் நேற்றைய தினம் சீமான் அவர்கள் ஒரே நாள்ல 1000க்கும் அதிகமான இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தணும்ங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாரு. அதன்படி நாம் தமிழர் கட்சியின் கேடர்ஸ் நேற்றைய தினம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட இடங்கள்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி அதன் மூலமாக 10,000க்கும் அதிகமான உறுப்பினர்களை நாம் தமிழர் கட்சியில இணைச்சிருந்தாங்க. இது மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் குறித்து கவர் ஸ்டோரி, தலையங்கம் அப்படின்ட்டு எழுதிய ஊடகங்கள் யாரும் நாம் தமிழர் கட்சியில இவ்வளவு பேர் இணைஞ்சிருக்காங்கிற ஒரு செய்தியையும் போடல. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடக மாஃபியாஸ்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இன்றைய தினம் புதிய தலைமுறை மட்டும் தமிழகத்தை திரும்ப வைத்த சீமான் ஒரே நாள் 1000 இடம், யாரும் செய்யாததை செய்த நாதாக்கா அப்படிங்கிற ஒரு கவர் ஸ்டோரிய பண்ணிருக்காங்க. இது நிச்சயமாகவே பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயம் தான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை சந்தித்து செயல்படுறாங்கிறத நம்ம ஒத்துக்கதான் வேணும். அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியிடம் இருந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் அனைத்து ஊடகங்களுக்குமே இருக்கும். ஆனா அதையும் மீறி சீமான் அவர்கள் நேற்றைய தினம் செய்த ஒரு மாபெரும் சாதனையை புதிய தலைமுறை ஒரு கவர் ஸ்டோரியாகவே பண்ணி அதை மக்கள் மத்தியில கொண்டு போயிருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய விடயம் தான். நிச்சயமாகவே நாம் தமிழர் கட்சி குறித்து நெகட்டிவான பல விடயங்கள் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வரும் சூழல்ல ஒரு பாசிட்டிவான விடயத்தை புதிய தலைமுறை இன்றைய தினம், அதுவும் உண்மையான நேற்றைய தினம் நடந்த விடயத்தை சொல்லியிருப்பது பாராட்டுக்குரிய விடயம். ஆனா கூடுதலா 10,000க்கும் அதிகமானவர்கள் இணைந்ததையும் அவர்கள் சொல்லியிருந்தா நிச்சயமாகவே இன்னும் அவர்கள் மீதான ஒரு மதிப்பு கூடி இருக்கும். அதை தாண்டி அவர்கள் ஒரு விடயத்தை ரொம்ப உன்னிப்பா அதுல கோடிட்டு காட்டியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலர் வெளியேறினாலும் சீமான் அவர்கள் இந்த மாதிரியான நடவடிக்கை மூலமாக பலரை கட்சிக்குள்ள கொண்டு வர்றாரு அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக இதுவுமே கவனிக்கத்தக்க ஒரு விடயம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. இதே போல பிற ஊடகங்களும் நேர்மையா உண்மையின் பக்கம் இருந்து நடக்கிற விடயங்களை நடந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது தான் அனைவரோட எதிர்பார்ப்பா இருக்கு. நன்றி, வணக்கம்.